கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து உங்கள் கண்களை மூடிக்கோங்க. அப்போ ஒரு சத்தம் கேட்கும். அது வந்து ஃபோனோட ரிங்டோன் கிடையாது. த 5D ரேடியோ. உங்ககிட்ட பேசணுன்னு துடிச்சிட்ருக்க அவங்களோட ஆத்மா இந்த நிமிஷம் யூனிவர்ஸ் மூலமாக ஒரு ரகசிய பாடலையும் சில வார்த்தைகளையும் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தற்செயலாக அந்த ஃப்ரீக்வன்சியோட டியூன்இன் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிற பாடல் வரிகள். இன்றைக்கி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாமா? லெட்ஸ் டியூன் இன் 5D ரேடியோ. ஸோ என்ன பாடல் வரிகள் சொல்ல போகிறாங்க? நாம் வந்து எந்த மீனிங்கையும் அசியூம் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக இந்த பாடல் மூலம் அவங்க என்ன வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறாங்கன்னு கேட்க போகிறோம். வாவ்! சரினா இதை எடுக்க போகிறதில்ல. மெசேஜஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. நம்ம பாடல் வரிகளை பார்த்துட்டு அதை எடுக்கலாம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச துடிக்கிறாங்க. இது கவிதை. நீயே கடல் உன் அலை, நான் கரை சேர்வேனே தவிர கடந்து செல்ல மாட்டேன். கலைந்தாலும் மீண்டும் உன்னிடமே நமக்குள் ஒளிந்திருக்கும் காதல் என்னும் அற்புத சக்தி. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கவிதை இது. நீங்கள் கடல் அப்படின்னா அவங்க வந்து உங்கள் கால் நினைக்கிற அலை. உன் அலை நான். நீங்கள் கடல்னால் உங்களோட அலையே தான். ரெண்டுமே ஒன்றை விட்டு ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது. ஸோ இந்த கவிதை மூலம் அவங்க காதலை அழகாக சொல்லிட்டாங்க. கடந்து செல்ல மாட்டேன்ட்டாங்க. கரை சேர்வேனை தவிர கடந்து செல்ல மாட்டேன். நெஞ்சில் மாமலை சாங். பாசாங்கு செய்ததெல்லாம் போதுமே, ராசாவை தேடி கண்கள் ஓடுமே, ரோசாப்பு மாலை 2 வேண்டுமே, பேசாமல் மாலை மாற்றிக்கொள்ள தோன்றுமே. பெண்கள் இல்லா என் வீட்டில் பாதம் வைத்து நீயும் வர வேண்டும். ஸோ மேபி அவங்களுக்கு வந்து சிஸ்டர்ஸ் கிடையாது. மேபி எல்லா பசங்க ஏன்னா ஒரே பையன் அந்த மாதிரி சீன். ஸோ பெண்கள் இல்லாத வீட்டில் நீங்கள் காலடி எடுத்து வைக்கணும். உங்களோட ஓசை அவங்க வீட்டை கேட்கணும். ஒரு அழகான ரோஜா பூ மாதிரி தினமும் காலையில் அவங்க வீட்டில் நீங்கள் மலர்ந்துருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எ டைரக்ட் மெசேஜ். ரொம்ப அழகாக அவங்க காதலை 2 ஒரு கவிதை ஒரு பாடல் வரி மூலம் சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்து நெஞ்சில் மாமலை சாங் ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். அதில் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு அப்படியே நெஞ்சை தைக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். இங்கே வந்து 3 மெசேஜ், வெளியில் வந்து 4-5 மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் நான் எல்லாத்தையும் படிக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ரேண்டமாக தான் எடுக்க போகிறேன். இது வருது. ஸோ இந்த நாள் போங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே படிக்க போகிறோம். உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு பார்த்துடலாம். ஹேவ் எ லாஸ்ட் யூ. உன்னை இழந்துட்டேனான்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. உங்களை நான் உன்னை இழந்துட்டேனா அப்படின்னு கேட்குறாங்க. வை இஸ் இட் தட் யூ லவ் மீ? நீ எனக்கு ஏன் காதலிச்ச அப்படின்னு. இதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நான் ஆன்சர் பண்ண முடியும். திஸ் இஸ் நாட் அபவுட் 3D. உங்களோட சோல் வந்து 5Dயில் ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு பாண்டோட சுற்றிட்டுருக்கோம். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் யார், உங்கள் 2 பேர்த்தோட உண்மையான குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத 5Dயில் இருக்க அந்த எனர்ஜிக்கு நல்லாவே தெரியும். உங்களோட சோலாகட்டும் அவங்களோட சோலாகட்டும் அவங்க உங்களை சூஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கும் மாற்றி சூஸ் பண்ணிக்கிறதுக்கு காரணமே அந்த 5D, அந்த எனர்ஜி, அந்த அட்ராக்ஷன், அந்த காதல் தானே தவிர ஃபிசிக்கலோ அவங்க பணமோ அவங்க பியூட்டியோ அது கிடையவே கிடையாது. காதல் அது பேசிக் ரூல் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காதலை தப்பு பண்ண மாட்டோம். அட்ராக்ஷனை நோக்கி ஓட மாட்டோம். காதலிக்கிறவங்களாம் தான் அசிங்கமாக இருக்கணும், இல்லைன்னா காசு இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. அழகாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குமே தவிர கேரக்டர் இல்லாமல் இருக்கிற அழகுக்கு ரொம்ப பிளண்ட்டாக சொல்லணும் அப்படின்னா செத்ததுக்கப்புறம் இன்னும் அழகு வேண்டி கிடக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் நம்ம எல்லாருமே அதை எப்படி கூப்பிடுவோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டர் இல்லாத அழகு. அதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு வேல்யூ இல்லை. அது அழுகி போகிறது ஒரு விஷயம், சுருங்கி போகிற ஒரு ஸ்கின். இதில் வந்து இருக்க முடியாது, அது நிரந்தரம் இல்லை அது. ஸோ வை டு ஐ டிசர்வ் சம்மன் லைக் யூ? அவங்களுக்கு வந்து இப்போது கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க, எனக்கு எப்படி நீ தகுதியான, லைக் நான் எப்படி உனக்கு தகுதியானவன் அப்படின்ற அந்த கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எங்கேயோ வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஸோ அதனால தான் நான் அதை தான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வில் திஸ் பெயின் எவர் ஸ்டாப்? நீங்கள் இல்லாத இந்த வலி அவங்களுக்கு எப்போயாவது நிற்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நீங்கள் இருந்தால் மட்டும்தான். இஸ் இட் ஓவர்? 2 தடவை கேட்டாச்சு. ஹேவ் ஐ லாஸ்ட் யூ? இஸ் இட் ஓவர்? இஸ் இட் டன்? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இப்போ வந்து கொஸ்டின் அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க கொஸ்டினாக கேட்டு உங்ககிட்ட பதில் கேட்குறாங்க. ஸோ மேபி பாடல் வரிகளே போவோமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துருவோம். உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க ராசாவை தேடி கண்கள் ஓடுமேன்னு. ஆல்ரெடி நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. வாவ் பையா, ஐ லவ் திஸ் மூவி. ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல எப்படி நடிக்க.
உன்னை பார்க்க சுற்றி சுற்றி எங்கும் நாடகம் நடக்க, பெண்ணை நானும் எப்படி நடிக்க, காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன். ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க, யாரோ போல் என்னால் நடிக்க முடியாது, என்னோடய காதல் ரொம்ப ஆழமானது, ரொம்ப உண்மையானது. பட் எங்கேயோ அடி வாங்கியிருக்காங்க, அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கியிருக்கு. மேபி அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணல, சம்திங் லைக் தட். அவங்க கேரக்டரில் இல்லை, நான் சொன்ன மாதிரி சம்திங் நடந்திருக்கு. அதனால தான் நீங்கள் விலகி போயிருக்கீங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கியிருக்கு. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் உங்களோட ஜேர்னியை சூஸ் பண்ணிட்டீங்க இந்த காதலை தாண்டி. ரொம்ப தெளிவான பாடல் வரிகள் பாட்டம் டெக்கில் இருக்குது. ஒரே ஒரு வானம், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு வாழ்க்கை, அது நீதான். இங்கே பாருங்கள், தூண்டில் புழுவாக துளி துளியாய் துடிச்சேனடா, வரமாக வந்து என்னில் சேர்ந்தாயடா, கைவிரலை பிடிச்சிக்கிட்டே காலங்கள் கடந்திருவேன், கடவுளையே வணங்குவதை மறந்துடுவேன். ஸோ ரொம்ப ஆழமான காதல். பட் கடவுளை வணங்குறது வந்து என்றைக்கும் மறக்காதீங்க. கடவுள் தான் நிரந்தரம். இந்த மாதிரி கேரக்டரு செல்ஃப் டவுட் இருக்கவங்க வந்து நிரந்தரமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் இட். உங்களோட பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க. நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். உங்கள் காதல் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு லடாய் நடந்துட்டுருக்கு உங்களுக்குள்ளே. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை சூஸ் பண்ணிட்டீங்க. எமோஷன், ஏஸ் ஆஃப் கப்ஸ், காதல். பிரபஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க, எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். இங்கே பாருங்கள், யூனியன். ஸோ இங்கே பெரிய பிரச்சனையே வந்து அவங்க காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது தான். காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த நைட் மேர்லேருந்து அவங்களுக்கு விடுதலை உண்டு. அவங்களால தூங்க முடியல நீங்கள் இல்லாமல். வலி, வேதனை, பயங்கரமான வேதனை. ஸோ பிரபஞ்சம் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் பெரிய மருந்துலாம் ஒன்றும் தேவையில்லை, போய் காதலை சொல்லு. அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருந்ததுன்னா போய் சொல்லு. டிட்டர்மினேஷன். காதலை சொல்கிறதுல தெளிவாயிரு. 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்க ஒரே ஒரு விஷயம், காதலை சொல்கிறேன்னு முடிவெடுத்தால் போதும். இந்த 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி முடிஞ்சு போச்சு. காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முடிஞ்சு போயிடும். நீங்கள் கோடலியோடு நிற்கிறீங்க. அதுதான் எங்கள் பிரச்சனை. நீங்கள் கத்தியோட வா, நான் கோடலியோடு நின்றுட்டுருக்கேன் அப்படின்றீங்க. யுவர் பவுண்ட்ரிஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங். அதனால தான் அவங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கியிருக்கேன். அவங்க ஹார்ட் ப்ரோக்கன். நீங்கள் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒரு வரம், ஒரு தேவதை. தெரியாமல் வானத்துலேருந்து கீழே வந்து விழுந்துட்டீங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லைக் ஃபாலன் ஸ்டார், அந்த மாதிரி அப்படி தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட டியூட்டி. மேபி அவங்க ஃபெயில்டு. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாமல் ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ மேபி நீங்கள் உங்களையே ப்ரொடெக்ட் பண்ணுற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பவர் கையில் எடுத்துட்டீங்க. ஓகே, இனிமேல் உன்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது, நீ ஒரு வித்து வெயிட்டு, இல்லைனா வந்து இட்ஸ் லைக் சம்திங் லைக் தட். அதனால தான் அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அடி வாங்கியிருக்கு. எங்கேயோ அவங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணல, ஃபெயில் ஆகிட்டாங்க. அது ஃபெயில்டு. அதனால தான் இங்கே பிரச்சனை. இப்படி எப்படி நடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இட்ஸ் லைக் என்ன, நடிக்க முடியாது. மேபி இந்த பர்சன் நிறையா நடிப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து அவங்களோட முகமூடியை தாண்டி நீங்கள் பார்த்த ஒரு நொடி நீங்கள் விலகி போயிட்டீங்க. இது எனக்கானது இல்லை அப்படின்ட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ தடை. பிரபஞ்சம் சொன்னாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கோ அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் யுவர் லவ். வென் லவ் இஸ் ஜென்யூன், எல்லாமே மாறி போகும். அவங்களால சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க முடியும், கடக்க முடியாத பிரச்சனைகளை கடக்க முடியும், இந்த மாதிரி போராளியாக மாற முடியும். எப்போது காதல் உண்மையாக இருக்க பட்சத்தில். இல்லைன்னா இப்படி தான் கவுந்து படுத்து நைட்டில் தலைவாணியோட சண்டை போட்டுருக்க வேண்டியதான் கடைசி வரை. ஏன்னா நீங்கள் தனியாகிட்டீங்க ஆல்ரெடி. உங்கள் பயணம் ஆல்ரெடி வேறு பக்கம் போயிட்டுருக்கு. உங்கள் புறமுதுக்கு தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ இந்த பர்சன் வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க உங்களை நிரந்தரமாக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சமன் லைக் யூ. அவங்க செல்ஃப் டவுட்டே இல்லை உட்காந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வா, த வேர்ல்ட், உங்கள் உலகம் வந்து க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. த மூன், இட்ஸ் லைக் வெரி இன்ட்யூட்டிவ். நீங்கள் இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாத்திலாம் நினச்சிருக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நினச்சிருக்கலாம். யூ ஆர் வெரி இன்ட்யூட்டிவ். த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் சோர்ட்ஸ். இந்த பர்சன் அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேபி ஃபினான்ஷியலாக இந்த பர்சன் ஸ்டேபிளாக இல்லை. சைக்கிக், ஸ்பெல். இந்த பர்சன் வந்து ஒரு மாயையிலே இருந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க, பணம் அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க ரொம்ப வெல் டு டூ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாயை, ஒரு இல்லூஷன். அதை நீங்கள் உடைச்சிட்டிங்க. ரியாலிட்டி செக் கொடுத்துருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் உண்மை.
எங்கே இருக்க நீ, உன்னோட ஸ்டெபிலிட்டி என்ன, உன்னோட இன்கம் என்ன, நீங்கள் எதுவும் கேட்டிருக்கீங்க, உன்னோட ஃப்யூச்சர் என்ன, ஃப்யூச்சர் பிளான் என்ன, உன்னோட இன்கம் என்ன, உன்னோட சேவிங்ஸ் என்ன, நீ எப்படி என்ன காப்பாற்ற போகிற, வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் பிளான்னு கேட்டால் பதில் இல்லை. அவங்க இவ்வளோ நல்லா நினச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அரியணை இருக்குது, பெரிய பொசிஷன் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு கனவு, அந்த கனவு தரைமட்டமாயிருக்கு. இல்லூஷன், அந்த இல்லூஷனை நீங்கள் உடச்சிருக்கீங்க. அதனால தான் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அடி வாங்கியிருக்கு அவங்களுக்கு. ஹார்ட் ப்ரோக்கன், மனசு உடஞ்சி போயிருக்காங்க. 2 தடவை 3 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. இந்த பர்சன் இஸ் கம்ப்ளீட் பெயின் இப்போது அட் ப்ரெசென்ட். ஸோ உங்களை தேடி ஓடி வர போகிறாங்க. பட் இந்த பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்களா, ஐ டோன்ட் நோ, தெரியல, கேட்டுருவோம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆக்ஷன்? 4 ஆஃப் வான்ஸ், கல்யாணம், ஜஸ்டிஸ், கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்களான்னா, ஏம்மா இப்படி கும்மி அடிக்கிறேன் என் வாழ்க்கையில் அப்படின்றாங்க. சச் அ ஸ்வீட் சோல். ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஏன்னா இந்த சோர்ட் எனர்ஜி தான் நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கோம். ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ், இங்கேயும் ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸ் வந்து ஜஸ்டிஸ். ஸோ நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க ஆல்ரெடி வாழை, ஜஸ்டிஸ், நியாயம் கேட்குறீங்க, நியாயம் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி. நீங்கள் கேட்ட கேள்வி, நீங்கள் சொன்ன கேள்வி கணை அவங்கள தாக்கியிருக்கு. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு நீங்கள் தான் வேணுன்ற முடிவையும் நீங்கள் கேட்ட கேள்வி தான் எடுக்க வச்சுருக்கு. நீங்கள் எடுத்த இந்த முடிவு தவறே கிடையாது. இந்த முடிவு தான் உங்களை சரியான டைரெக்ஷனில் திருப்பி விட்ருக்கு. நீங்கள் எந்த பண்ணாலும், என்ன பண்ணியிருந்தாலும், இந்த கனெக்ஷனே இழக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் செஞ்சது தப்புன்னு நினைக்காதீங்க. தட் இஸ் மென்ட் டு ஹேப்பன். அது நடக்கணும்னு விதி, அது நடந்துருச்சு, அவ்வளோதான். விட்டுருங்க, அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. யூஆர் ரைட், அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கேள்வி தான் இந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூவை புரிய வச்சுருக்கு. அவங்க தவறான பாதையில் இருக்காங்க, இவ்வளோ நாளாக ஒரு மாயையில் இருந்திருக்காங்க. திரும்ப அவங்க ரியாலிட்டி செக் பண்ணும்போது அவங்களுக்கு இதெல்லாம் புரியுது. ஆக்சுவலாக தேர் கிரேட்ஃபுல். நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்காக நைட்டில் தூங்கவே இல்லை அந்த பர்சன். நீங்கள் என்றைக்கு அந்த கேள்வி கேட்டிங்களோ அதுலேருந்து அந்த பர்சன் இன்னும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடவில்லை. அவங்களுக்கு கண் எப்போ மூடும்? உங்கள்கிட்ட வந்து அந்த காதலை சொன்ன வாட்டி தான் கண்கள் மூடும். இது வந்து ஆக்சுவலாக ஏஸ் ஆஃப் கப்ஸ், பிரபஞ்சம் கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எனர்ஜி தான் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். இந்த காதலை உதாசீனப்படுத்திட்டு இந்த பர்சனால் ப்ரொஃபஷனலாக எதையும் சாதிக்க முடியாது. தட்ஸ் அ ஃபேக்ட். இந்த காதலை அப்ரிஷியேட் பண்ணாத வரைக்குமே நான் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொடுத்த வரம். ஒரு வரத்தை உதாசீனப்படுத்திட்டு இன்னொரு வரத்தை அவங்களால் அடைய முடியாது. ஏன்னா அந்த வரமே நீங்கள் தான். நீங்கள் கடந்து போயிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எதுவுமே கிடையாது. வெறும் 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி தான் அவங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும். திரும்ப உங்ககிட்ட வர முடியாது. தே வில் லூஸ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து யூஆர் அ பவர்ஃபுல் ஃபெமினன் எனர்ஜி. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டீங்க. ஒளிந்திருக்கும் காதல். இந்த பர்சன் ரொம்ப நாளாக சப்ரெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க லவ், இல்லைனா வந்து பயந்தாங்கொல்லி, சம்திங் லைக் தட். பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, காதலை போய் சொல்லு, இல்லைனா இந்த காதல் உனக்கு இல்லைன்ட்டாங்க. இட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். நாம் அவங்கள கேள்வி கேட்க போய் அவங்க நம்மளை கேள்வி கேட்டு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.